கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் ஒரு அதிகாலை நேரத்தை நமக்கு கிருபையாக தந்து சுபலத்தோடு அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். வாருங்கள். பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, காலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை கண்டுகொண்ட மனநிறைவை ஆண்டவரே இந்த ஆராதனையிலே எங்களுக்கு கிருபையாய் தந்து ஆசீர்வதியும். வர இருக்கின்ற பிள்ளைகளை குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக தங்களை இணைத்து கொடுக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். புதிய ஆன்மீக பலத்தை, ஒரு புதிய ஆண்டவரே தரிசனத்தை பெற்றுக்கொள்ள எங்களை சக்திப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். 51வது பாடல். மாசற்ற தெய்வ நாமத்தை தூதி என் நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை தூதி என் உள்ளமே. உன் பாதகங்கள் யாவையும் நீ விருத்தி செய்கிறார். உன் ரோகங்கள் அனைத்தையும் பரிஹரிக்கிறார். நீ மாண்டு போகும் பொழுது உன் ஜீவனை மீட்பார். நீரைந்த அன்பால் உனக்கு கிரீடம் சூட்டுவார். நன்மைகளா உன் மனதை திருப்தியாக்கினார். அன்பாயுன் ஆயுள் காலத்தை நீடிக்க பண்ணினார். என்னாலும் இந்த நன்மையை என் ஆத்துமாவே நீ மறந்திடாமல் கர்த்தரை வணக்கமாய் தூதி. சங்கீதம். ஆமீன். சங்கீதம் 20 நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 20. நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 150வது பக்கம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமக்கு மறுமொழி அருளுவாராக. யாக்கோபின் கடவுளுடைய நாமம் உம்மை உயர்த்தி காப்பதாக. உன் காணிக்கைகளெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து உமது தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நீரளிக்கும் வெற்றியில் நாங்கள் கெம்பீரித்து எங்கள் கடவுளின் நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கடவுளாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே பெருமை பாராட்டுவோம். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே,
வெற்றியருளும். நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு மறுமொழி அருள்வாராக. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலம் இருக்கிறபடி. ஆமேன். சபையார் அமர்வோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ரோமர் 9, 1 முதல் 5 வசனங்கள். இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையே சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவருடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன் என்பதே. முதல் வேத பாகம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேத பாகம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30வது வசனம் வரை. எழுந்து நின்று யாவரும் கேட்போம். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது ஊர்தோறும் கிராமந்தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போகையில் ஒருவன் அவரிடம் வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர்தானோ என்று கேட்டான். அவர் அவர்களிடம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்செல்ல பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்செல்ல வகை தேடுவார்கள், ஆயினும் அவர்களால் முடியாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்ட ஆரம்பிக்கும்போது அவர் நீங்கள் எங்கிருந்து வந்தவர்களோ தெரியாது என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நாங்கள் உமது சமூகத்திலே போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளிலே போதகம் பண்ணினீரே என்று சொல்ல தொடங்குவீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்களோ தெரியாது, அக்கிரம செய்கைக்காரராகி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் சகல தீர்க்கதரிசிகளும் கடவுள் ராஜ்யத்தில் இருக்கவும் நீங்களோ புறம்பே தள்ளப்பட்டிருக்கவும் நீங்கள் காணும்போது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் மாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து கடவுள் ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். பிந்தினோர் சிலர் முந்தினோர் ஆவார், முந்தினோர் சிலர் பிந்தினோர் ஆவார் என்றார் என்பதே. வசனத்தை கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து புந்துவின் பிளாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்த வேத பகுதி இன்னைக்கான காஸ்பல் லெசன் லூக்கா 13ஆம் அதிகாரம். அதிலே மீண்டுமாக 24வது வசனம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இடுக்கமான வாசல் எது என்பதை சரியாக புரிந்து நீர் சொல்லுகிற ஆண்டவரே படிப்பினை அறிவுரைகள் எங்களுக்கு பயனுள்ளதாக ஆண்டவரை அமைத்து கொள்ள எங்களுக்கு பார்வையை தாரும். ஆண்டவரே, எங்களோடு பேசும். காத்திருக்கிறோம், ஆவலாய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்செல்ல பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்செல்ல வகை தேடுவார்கள், ஆயினும் அவர்களால் முடியாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு இலங்கை வானொலி பிரசித்தி பெற்ற அறிவிப்பாளர் VH அப்துல் ஹமீத் அழகான தமிழ் அழகாக பேசுவார். அவருடைய குரல் வளம் அப்படி கடவுள் கொடுத்தது. அன்பானவரே, அவரிடத்தில் ஒரு முறை ஒரு நிருபர் கேள்வி கேட்டார். நீங்கள் நிறைய பேரை பேட்டி கேட்பீர்கள், கடினமான உங்களுக்கு ஒரு படிப்பினையை தந்த ஒரு அனுபவம் ஏதோ இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் இருக்கிறது. நான் தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டாரை ஒரு முறை பேட்டி கேட்க வந்திருந்தேன். அப்பொழுது அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். கேள்வியை கேட்ட உடனே அவர் ஆமாம் பதில் சொன்னார். அடுத்து ஒரு கேள்வியை கேட்டேன். இல்லை பதில் சொன்னார். அவ்வளோதான். அப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்தது. கேள்வி கேட்பது ஒரு கலை. நான் கேட்ட கேள்வி ஒரு வரியிலே பதில் சொல்லும்படியாக அமைந்தது. ஆகவே கேள்வியை கேட்பதில் சாதுரியம் வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று பெரிய அனுபவமிக்க ஒரு பேட்டி எடுக்கக்கூடியவர், வானொலி அவர் அறிவிப்பாளர். பிரியமானவரே, இங்கே ஒருவன் கேள்வி கேட்கிறான். கேள்வி நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் கிளாஸ் எடுக்கும்போது, டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது மாணவனுக்கு உள்ளத்தில் கேள்வி வரும். கணவன் பேசிகிட்டு இருக்கும்போது மனைவிக்கு கிச்சனில் என்ன இல்லைங்கிறத சிந்தனைக்கு வரும் சொல்லதுக்கு. இப்படி பல எண்ண ஓட்டங்கள், சம்பாஷணைகள் ஊர்தோறும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவனுக்கு ஒரு சிந்தனை, கேள்வி, பயம். அவருடைய பேச்சை கேட்டு அவனுக்கு உள்ளத்தில் ஒரு பயம். நம்ம ரட்சிக்கப்பட முடியுமா? நம்ம மீட்பு பெற முடியுமா? அதை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு கடவுளிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றான். என்ன கேள்வி? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர்தானோ என்று கேட்டான். அன்பானவர்களே, ஸ்ட்ரைட்டாக பதில் சொன்னால் என்ன சொல்லலாம்? ஆமாம். இல்லைன்னா இல்லை, அப்படிதான் சொல்லலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிற பதில் எல்லாருக்குமான படிப்பினையாக ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைக்கிறது போல பதில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சிலர் அப்படின்னு சொல்லினா, என்ன ஆண்டவரே நீர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எவ்வளோ பறந்து, ஆண்டவரே டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குறான். அவர் தாராள மனசை கேள்வி கேட்குறது போல ஆண்டவர் எவ்வளவு தாராளமானவர், அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு இவன் அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம். ஆண்டவர் சிலர் தானோன்னா சிலர் தான், இல்லை எல்லாருக்கும் அப்படின்னு பதில் சொல்லுவாருன்னு அவன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு இந்த கேள்வியை வைத்தான். அன்பானவர்களே, எருசலேமில் நுழைவாயில் 12 உண்டு. நான் நோட்ஸு தேடினேன், கிடைக்கல. 12 சொல்லிடணும் அப்படின்னு கிடைக்கல. 12 நுழைவாயில் உண்டு. வேதத்திலே அப்படிப்பட்ட நம்பிக்கையும் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் அதையெல்லாம் சொல்லாமல் ஒரு இடுக்கமான வாசல் வழியே உள்செல்ல பிரயாசப்படுங்கள். இந்த அதிகாரம் முழுசுமே கேள்விதான். பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 முதல் 9 பொலிட்டிக்கல் கொஸ்டின் அபவுட் த ஜஸ்டிஸ். பிலாத்து செஞ்ச அநியாயத்தை பற்றி அங்கே கேள்வி கேட்குறான், மக்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10 முதல் 21 வரை லீகல் கொஸ்டின் அபவுட் த சாபத், ஓய்வு நாளை பற்றிய அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு பதில் தருகிறார். இங்கே கூணான ஒரு பெண்மணியை குணப்படுத்திட்டார், அதுவும் ஓய்வு நாளில். உடனே அங்கே கூட்டத்தில் இருந்தவங்கலாம், வேதபாரு பரிசெயர்லாம், ஐயா நீ ஓய்வு நாள் மற்ற நாளில் கூட பண்ணியிருக்கலாம், நீ
உங்களுக்கு என்னப்பா சிந்தனை, என்னப்பா உங்களுக்கு பார்வை என்று அழகாக அந்த இடத்துல ஒருவன் மாயக்காரராகிய உங்களில் ஒருவனும் ஓய்வு நாளின் தன் மாட்டையாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா, என்ன பேசுகிறீங்க என்று அவர்களுக்கு அந்த இடத்துல பதில் சொல்கிறார். A theological question about salvation. Third question. இங்கே ஒரு கேள்வி. ஆக இந்த அதிகாரம் முழுசும் கேள்விகளால் ஆண்டவர் முன் கேள்வி வைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே நுழைவாயில் இவர்களுக்கு பரிச்சயம் இல்லாத இடுக்கனின் வாசல். பரிச்சயமான வாயில சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, ஆனால் இது அவர்களுக்கு முற்றிலும் பரிச்சயம் இல்லாத இடுக்கமான வாயில். இடுக்கமான வாயில்னா என்ன? திருவனந்தபுரம் போயிட்டு வானா போயிடலாம் இல்லையா, ஏதாவது ஒரு ஊர் சொன்னால், ஒரு இடத்த சொன்னால் அப்படி சொல்லலாம். இடுக்கமான வாயில் எங்கே இருக்குது? அது எங்கே நமக்கு புரிகிறது? அவனுக்கும் புரியலை. இடுக்கமான வாயில் வழியாக உட்செல்ல பிரயாசப்படுங்கள். அது வாயில் அல்ல, வாழ்க்கை. அது வாயில் அல்ல பிரியமானவர்களே, அது வாழ்க்கை முறை. ஆண்டவர் இதை அழகாக இங்கே தெளிவுபடுத்தி பேசுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். மத்தேயு 7:13 பாருங்கம்மா. மத்தேயு 7:13-14 வசனங்கள். 7:13 மேத்யூ காஸ்பல். கேட்டுக்கு போற வாசல் விரிவும் விசாலமுமா இருக்கிறது, ஆனால் அதல் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். மேத்யூல சொல்லியாச்சு. இங்க பாருங்க, இடுக்கமான வாசல். அந்த வாசல்ல போறதுக்கு பிரயாசப்படுங்க. அதுக்கு நிறைய வாசல் இருக்கு, போலாம். ஏன் பவுல் பேசுறாரு பார்த்தீங்களா? என்ன பேசுறாரு? இந்த ஜனம் என்னுடைய ஜனம், நான் கவலைப்படுறேன், எல்லாம் அவர்களுடையது. ஜபம் தவம் எல்லாமே அவர்களுடையது, இந்த ஆராதனை அவர்களுடையது. அவங்க இப்படி இருக்கிறாங்களே நினைச்சு பாராமுகமாக கடவுளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டு பவுல் பேசுகிறார். இயேசுவும் அந்த குலத்தில் பிறந்தவர் தானே அப்படின்னு முத்தாய்ப்பாய் முடிகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யூதன் என்று சொல்வதனால் அல்ல, நீ கடவுளுடைய ஜனம் என்று சொல்வதனால் அல்ல, இடுக்கமான வாசல் வழியாக போவதற்கு பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவர் இங்கே அறிவுறுத்தி பேசுகிறார். சரி, எது இடுக்கமான வாசல்? நமக்கு புரிதல் வேணும் இல்லைங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் இடுக்கமான வாசல்னு ஆண்டவரே சொல்கிறாரு. எது இடுக்கமான வாசல்? நம்ம வீட்டில் பெரிய வாசலை கட்டி வச்சிட்டோம். இடுக்கமான வாசல்னு கடவுள் சொல்கிறாரே, கொஞ்சம் இடுக்கமாக கூட இருக்கலாமே, வச்சிருக்கலாமேன்னு நினைக்கக்கூடாது. இடுக்கமான வாசல் ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் என்று சொன்னால் ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும், டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ட். இதுதான் நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், இதனுடைய துணை நிற்கின்ற அந்த காஸ்பல் லெசனுக்கு துணை நிற்கின்ற இந்த கடந்த சண்டே லெசனை பார்த்தீங்கன்னா அது அதைத்தான் சொல்லுகிறது, அதைத்தான் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உண்மை பேசுவது இடுக்கமான வாசல். உண்மை பேசுவது இடுக்கமான வாசல். உண்மையை மட்டும் பேசுவது, நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் உண்மையை மட்டும் நீ பேசு அப்படின்னு சொன்னா அது இடுக்கமான வாசல். அப்படி இருக்க முடியுமா? அந்த வாசல் வழியே நீ போக பிரயாசப்படு. திருமண பந்தத்தில் இப்போ கூட சமீபத்தில் நடந்துச்சு ஒரு திருமணம். வவுஸ் சொல்கிறோம் இல்லையா, இன்பத்திலும் துன்பத்திலும் இவனிடம் மாத்திரமே, இவனிடம் மாத்திரமே என்று வவுஸ் எல்லாம் சொல்கிறோம். என் சம்பத்துகளால் சரீரத்தால் கனம் பண்ணுவேன் எல்லாம் சொல்கிறோம். அந்த வவுசை கடைபிடிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு குடும்பஸ்தன் வாழுகிறது இடுக்கமான வாசல் வழி செல்லுறதற்கு சமமாகும். அதை மீறாம கடவுளுடைய சன்னிதானத்தில் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அல்லவா என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை முறை அது இடுக்கமான வாசல். பிரியமானவர்களே, குரு அபிஷேகம் பெறுறோம். குரு அபிஷேகம் பெறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம சபையிலே வச்சு நடக்கும்.
அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்! அந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணிப்போட நீங்கள் ஏசினாலும் பேசினாலும் திட்டினாலும் ஆண்டவருடைய பணி செய்ய சிலுவை சுமக்க நான் இந்த பொறுப்பில் வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து நாங்கள் பெறுகின்ற அந்த பாக்கியம் இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல். பிரியமானவர்களே, நம்ம ஒரு பணி செய்கிற இடம், பணி செய்கிற இடத்துல மேசைக்கு கீழே நிறைய வழி இருக்குமா? மேசைக்கு கீழே நிறைய வழி இருக்குது. மேசை கீழேன்னா புரியும்ல உங்களுக்கு? மேசை கீழே வழி இருக்குது. ஆனால் அது வேண்டாம், மேசைக்கு மேலே இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறது இடுக்கமான வாசல். அந்த டெம்ப்டேஷன், அதில் விழாமல் நீங்கள் நேர்மையாய் உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் அது இடுக்கமான வாசல். அந்த வாசல் வழியாக நீங்கள் போவதற்கு பிரயாசப்பட வேண்டும். பிள்ளைகளை அன்பு செய்வது, பேரன்பு செய்வது இடுக்கமான வாசலுங்க. பிள்ளைகளை அன்பு செய்கிறோம் இல்லையா, அது இடுக்கமான வாசல். நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பது லேசான காரியமா? மன்னிப்பது லேசான காரியமா? செத்தா கூட மூஞ்சில முழிக்க மாட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க வைராக்கியமா, அவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் இனி அவன்கிட்ட பேசவே மாட்டேன். வைராக்கியம் இடுக்கமான வாசல் அது. பிரியமானவர்களே, மன்னிக்கக்கூடியது இடுக்கமான வாசல். மன்னிக்க முடியாமல் தடுமாறுகிறோம் அல்லவா, அது இடுக்கமான வாசல். வைராக்கியத்தை எல்லாம் விட்டு கடவுள் சொல்லுகிறார், நான் கடவுளுடைய பிள்ளை. அவர் எத்தனை தடவை மன்னிக்க சொன்னார்? 7-70 தடவை மன்னிக்க சொன்னார். நான் மன்னிக்க முடியலையே, எனக்கு இன்னும் அவனை பார்த்தா அவளை பார்த்தா அப்படிலாம் வருது, என்ன எரிச்சல் வருது. இடுக்கமான வாசல். பிரியமானவர்களே, அதிலே நீங்கள் நுழைய, வாழ்க்கை முறை அதிலே நுழைய நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அறிவுறுத்துகிறார். பாஸ்டர் என்னமோ இடுக்கமான வாசலில் போங்கன்னு சொன்னார். அது எங்கே இடுக்கமான வாசல்? இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த கொஞ்சம் இடுக்கமாக இருக்குது, அதை தான் சொல்லுவார் போல இருக்கு. புரிந்து விட்டு போங்க, கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை தெரிந்து விட்டு போங்க. பிரியமானவர்களே, சிந்திப்பதற்கு ஆண்டவர் இடுக்கமான வாசல் வரை எல்லோரையும் அரவணைப்பது என்பது லேசான காரியமா? எல்லாரையும் அரவணைச்சு போகணும், லேசான காரியம் அல்ல. இடுக்கமான வாசல். பிரியமானவர்களே, எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போவது என்பது இடுக்கமான வாசல். வாழ்க்கையிலே நமக்கு நிறைய சொல்லலாம். எல்லோரும் சபம், என் சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன், எனக்கு வேண்டப்பட்டவன், எனக்கு சொந்தம், அப்படி அவனுக்கு நான் செய்வேன், அவளுக்கு செய்வேன். எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டியது அந்த பார்வை இருக்கு இல்லைங்களா? அது எத்தனை பேருக்கு இருக்கு? 1000 பேசுவோமா? வாய்க்கிலேயே பேசுவேன். அங்கே போனவுடனே, இங்கிருந்து அங்கே போனவுடனே, இதான் லைஃப், நம்முடைய வாழ்க்கை. இடுக்கமான வாசல் வழியே உட்செல்ல பிரயாசப்படுங்கள். அது வார்த்தை அல்ல, வாழ்க்கை முறை. ஆண்டவருடைய பிள்ளை நான், கடவுள் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியே நீங்கள் பிரயாசம் பண்ணுங்கள். எல்லோரும் சமம் என்று பேதமின்றி இருப்பது இடுக்கமான வாசல். ஃபைண்டிங் திஸ் நேரோ கேட் இன்வால்வ்ஸ் செல்ஃப் டினையல், செல்ஃப் சரண்டர் லைஃப். தன்னை ஒருத்து வாழணும், சிலுவையை சுமந்து வாழணும். அதுதான் இடுக்கமான வாசல். அப்படிப்பட்ட டர்ன் அவே ஃப்ரம் வேர்ல்ட்லி டிசையர், உலகத்திற்கு. சண்டே நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். சண்டே ஞாயிற்றுக்கிழமை பாட்டு, அந்த பாடல்லே அந்த செய்தி இருக்குது. அந்த செய்தியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக பாட்டு போடுவோம். அப்படிதான் நம்ம லுத்ரன் ஆர்டரில் அப்படிதான். கடைசி பாட வேண்டிய பாட்டு வரிகள், அந்த வரிகிட்ட வந்தோன்னே டப்படி நிறுத்தினாங்க. அங்கே தான் நம்ம கொயர் மக்கள் நிற்கிறாங்க. எங்கே? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ.
அந்த பொன்னான வரிகளை நம்ம பாடாமல் அதற்கு முந்தின வரியோட டப்புன்னு நிறுத்தணும். பிரியமானவர்களே, turn away from the worldly desire. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த நியாய தீர்ப்புக்கு அவர்கள் வந்து நிற்க வேண்டுமே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற வரிகள், வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை முறைக்கு சொல்லப்படுகிற படிப்பினைகள், பாடங்கள். பிரியமானவர்களே, அந்த இடுக்கமான வாசல் வழியே செல்வதற்கு பிரயாசப்படுங்கள் என்று கடவுள் சொல்கிறார். யார் அதுக்கு போறாங்க? யார் அதில் வராங்க? நான் ஆண்டவரே உண்மை தெரியுமே, கோயிலுக்கு நான் வருவேன், டெய்லி சண்டே எப்போதுமே மெசேஜ் கேட்பேன், காணிக்கை கொடுப்பேன், எல்லாம் வருவேன். நீ விசாலமான வாசல் இல்லாம வர்ற, இடுக்கமான வாசலில் வரலையே. உன்னை எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படி சொல்லுவேன்கிறார். எல்லாம் சொல்லுகிறாரு. படிப்பினைகள் ஊர் ஊர்தோறும் கிராமந்தோறும் ஆண்டவர் அதை பிரசங்கிக்கிறார். அப்போதான் அவன் கேட்குறான், நமக்கு கிடைக்காதா அப்படின்னு. அழகான பதிலை சொல்றாரு, அழகான பதிலை சொல்றாரு. பதில் ஆழமான பதில், அவனே சிந்திக்க வைக்கிற பதில். நீங்கள் காணும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சகல தீர்க்கதரிசிகளும் கடவுள் ராஜ்யத்தில் இருக்கவும், நம்ம முற்பிதாக்கள்லாம் அங்கே இருப்பாங்க, நீங்கள் புறம்பே தள்ளப்படுவீர்கள். எவ்வளோ பரிதாபமான வார்த்தை. ஆண்டவரே, பந்தியம் வர வேண்டும், நான் உம்முடைய ராஜ்யத்திலே நான் வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கு பெற வேண்டும். ஆண்டவரே, பெறணுமா? உங்களுக்கும் அந்த உள்ளான எண்ணம் வருதா? இடுக்கமான வாசல், வாழ்க்கையில் இடுக்கமான வாசல்களின் வழியே உட்செல்ல பிரயாசப்படுங்கள். அது கடினம், கடினம். எல்லாரும் ஆசைப்படுவாங்க, ஆனால் ரொம்ப ஃபியூ, ரேர், அவங்க தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட எண்ணங்கள் யாருடைய மனதில் இருக்குது? இடுக்கமான வாசல். ஆண்டவரே, நான் போகிறேன், அதிலே என்னையே இழக்கிறேன். செல்ஃப் டினைல், என்ன என்னை இழக்கிறேன் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா உங்களை நீ இழக்கணும். ஈகோ வரக்கூடாது, ஈகோ டச் பண்ணக்கூடாது. என்ன நான் பாஸ்டர், என்ன பார்த்து இவன் என்ன பேச்சு பேசிட்டா அப்படின்னு எனக்குள்ள கோவம் வந்துச்சுன்னா நான் ஊழியக்காரன் இல்லைம்மா. அதையும் சகிச்சு பொறுமையாக போகணும். அப்படி தானே அங்கே வாக்கு கொடுத்தேன் இல்லையா? மனைவிங்கிறவ அங்கே என்ன வாக்கு கொடுத்தா? கணவன் என்ன சொன்னாலும் நான் கண்ணியம் பண்ணுவேன், அங்கே கொடுத்தோம். அதெல்லாம் இப்போ அந்த வார்த்தைகள் பொய்யல்ல. அதுதான் இடுக்கமான வாசல், அதுதான் இடுக்கமான வாசல். பிரியமானவர்கள், நம்முடைய சிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் படிப்பினையை காலை வேளையிலே கொடுக்கிறார். இடுக்கமான வாசல் வழியே செல்வதற்கு பிரயாசப்படுங்கள், பிரயாசப்படுங்கள், அக்கறைப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். வகை தேடுவார்கள், ஆயினும் அவர்களால் முடியாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மைதானே? உண்மைதானே? ஆண்டவரே சொல்றாரு, ஆக அவர்களுக்கு முடியாமல் போகும். இது யாருக்கு முடியும்? சொல்லுறது ரைட்டு, கேட்கறது ரைட்டு, ஆனால் ப்ராக்டிக்கலா சேலஞ்ச். நம்ம முன்னாடி சேலஞ்ச் வைக்கிறாரு. ஆஸ் அ கிறிஸ்டியன் லைஃப், சேலஞ்சிங் லைஃப். எளிதான வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மலர் படுக்கை அல்ல, மலர் இருக்கை அல்ல, முள் இருக்கை. ஆண்டவர் அந்த என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து வரணும். சும்மா இல்லை ஆண்டவருடைய பிள்ளை என்று. பிரியமானவர்களே, உலகம் வேற மாதிரி பார்க்கும். அழகா சொல்றாரு, மாயலோகம் நம்பி மாண்டிடும், இந்த மானிடரை மீட்க மாட்டீரோ என்று கேட்டான் இல்லையா? பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவரே இடுக்கமான வாசல் வழியே வருவதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு பலன் தாரும். எங்களை தெரியும் பலவீனமானவர்கள். ஆண்டவரே, இருந்தாலும் மன்னிச்சு, ஏன் சபை சேர்ந்தவன் தானே, எனக்கு சொந்தக்காரன் தானே, இல்லாட்டியும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள் நாங்கள்லாம் ஒரு குடும்பம் தானே, விட்டு கொடுப்போம். தெரியாமல் செஞ்சுருப்பான், மன்னிப்போம். யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? பிரியமானவர்களே, மன்னிக்கணுங்க. என்ன வைராக்கியம், என்ன பெருமை. இங்கே இருக்கிற காற்று இங்கே இங்கேயும் தான் போகுது. இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஜர்க் ஆகிட்டுனா அவ்வளோதான் மேட்ரு இல்லையா? அவ்வளோதான் விஷயம். கடவுள் ஒவ்வொரு நாளும், நான் சொல்கிறதெல்லாம் வேடிக்கைக்காக இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சுபலத்தோடு கூட்டி சேர்க்கிறீராப்பா, நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க.
எத்தனை பேருக்கு வர முடியல தெரியுமா? ஆலயத்திற்கு வாஞ்ச இருக்கு, வீடு சந்திக்கும் போது வாஞ்ச இருக்கு, வர முடியலையே. நமக்கு கடவுள் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து காலையில் புத்துணர்ச்சியோடு ஆர்வத்தை கொடுத்து ஆவியானவர் உற்சாகத்தை கொடுத்து உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஆண்டவரே, எங்களுக்கு இடுக்கமான வாசல் வழியை உட்செல்ல பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்களையும் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு, மீட்பின் அனுபவத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. 565வது பாடல். 565வது பாடல். வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி காட்டிடும் உத்தமர் யார்? அவர் இயேசு. ஒளி காட்டிடும் உத்தமர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. ஜலம் என்றால் எது? அது ஜீவ ஜலம். ஜலம் என்றால் எது? அது ஜீவ ஜலம். ஜலம் காட்டிடும் சர்க்குரு யார்? அவர் இயேசு. ஜலங்காட்டிடும் சர்க்குரு யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. சத்தியம் என்றால் எது? அது தேவ சத்தியம். சத்தியம் என்றால் எது? அது தேவ சத்தியம். சத்தியம் காட்டிடும் சர்க்குணன் யார்? அவர் இயேசு. சத்தியம் காட்டிடும் சர்க்குணன் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. அப்பம் என்றால் எது? அது ஜீவ அப்பம். அப்பம் என்றால் எது? அது ஜீவ அப்பம். அப்பம் ஊட்டும் அன்புடன் யார்? அவர் இயேசு. அப்பம் ஊட்டும் அன்புடன் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. தலைவனை ஜெபம் செய்வோம். இடுக்கமான வழி என்றால் எது? அந்த வழி காட்டிட வந்தவர் யார் என்பதை இன்ற காலை வேளையிலே தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வாஞ்சியோடு, ஆர்வத்தோடு ஆண்டவரே உமது சமூகத்திலே உம்மை தேடி வந்து உமது வார்த்தையை கேட்க, உம்மை துதித்து பாட, நன்றியிருந்த உள்ளத்தோடு பாட ஆண்டவரே நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. இடுக்கமான வாசல் வழியாய் ஆண்டவரே உட்செல்ல பிரயாசப்படுங்கள் என்று சொன்னீரே, அது வாசல் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறை. ஆண்டவரே, அந்த வாழ்க்கை முறை எத்தனை கடினமானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, அது எங்களுக்கு சவாலாக இருந்தாலும் எங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் அதிலே
உட்செல்ல பிரவேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய பலனை ஆர்வத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மையை பேசுவது சவாலான காரியம் ஆண்டவரே, அது இடுக்கமான வாசல் என்று ஆண்டவரே நீர் காண்பித்தீர். கணவன் மனைவியுமாக எங்களை இணைத்தீர், குடும்பங்களை இணைத்தீர். குடும்ப வாழ்வுக்கு நாங்கள் ஆதாரமாக சொன்ன வார்த்தைகளில் கடைபிடித்து நிற்பது ஒரு இடுக்கமான வாசலுக்கு ஒப்பானது என்பதை புரிகிறோம் சுவாமி. ஒரு குருவாக அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய திருப்பணி செய்வது இடுக்கமான வாசல் ஆண்டவரே, இடுக்கமான வாசல். உமக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே பணி செய்கின்ற வாஞ்சையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே அன்பு செய்வது, எல்லோரையும் மன்னிப்பது இடுக்கமான வாசல் ஆண்டவரே. எல்லோரையும் மன்னிக்க முடியவில்லை சுவாமி. சுயநலம் மேலோங்கி இருக்கிறது. என் உறவுக்காரன், சொந்தக்காரன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பேதம் நிறைந்த பார்வையை இல்லாமல் வாழ்வது இடுக்கமான வாசல். அதிலே உட்செல்ல வேண்டும் ஆண்டவரே. அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்ன அபாத்திரராக நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக பந்தி அமர்கிறவர்களாக பாக்கியத்தை தருவதற்கு உள்ள தடையாக இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே எங்களை சக்திப்படுத்தும் சுவாமி. செவிமடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உமது வார்த்தைகளை செவிமடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற உமது அடியார்களை ஆசீர்வதியும். திருமண நாள் என்றும் பிறந்த நாள் என்று பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக்கொள்ளும் சுவாமி. பலகீனமானவர்கள் வியாதிப்பட்ட அனுபவத்திலே, கடன் தொல்லையிலே ஆண்டவரே, குடும்பத்தில் ஏன் முன்னேற்றம் இல்லை என்று இந்த தடைகளை எப்போது ஆண்டவர் நீக்குவார் என்று கவலையுற்று இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே உமது கனிவான பார்வை தாரும். பலகீனமான இருக்கின்ற தாயார் ஆண்டவரே, மருத்துவமனையிலே இருக்கிற உமது அடியார்களை அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து சீக்கிரமாக விடுதலை கொடுத்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு ஆலயத்திலே நன்றி செலுத்துகிற நாளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனால் எங்கே நோயில்லாத வாழ்க்கை ஆண்டவரே, நோய் நொடியில் உழல்கின்ற மக்கள், வயோதிகத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிற மக்கள், சரீர உபாதைகளால் கஷ்டப்படுகிற மக்கள், உள்ளே அழுது வெளியே சிரிக்கிற மக்கள் யாவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவர், கண்ணோக்கி பாரும். நீர் விடுதலை நாயகன் அல்லவா, சுகமளிக்கிறன் பரிகாரியாகிய கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பும். இங்கிருந்து மனநிறைவோடு உமது பிள்ளைகள் செல்லட்டும். உடன் ஊழியரை, போதகரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். கோயில் பிள்ளை ஆசீர்வதியும். எங்கள் சபை கமிட்டி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். டீக்கன்மாரை எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளப்பா, நாங்கள் கல்வாரி திருச்சபை ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக சாட்சியிடுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்குள் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஆர்வப்பட்டு செய்கின்ற சபை முன்னேற்றத்திற்காக உழைக்கின்ற ஆண்டவரே, உமது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பார்க்கிறீர் சுவாமி, பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வளாகத்தை சுற்றுச்சுவர் கட்டி கொண்டிருக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முற்றுமுடிய விரைந்து நடக்க ஆண்டவரே கிருபை செய்யும். அந்த பொறுப்பில் செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஞானமாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தாரும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு இடுக்கமான வாசல் வழியே செல்லுகின்ற பலத்தை உம்மிடத்திலே கேட்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிருபையாக எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு இறங்கும் நல்ல தெய்வமே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதிலோ பூமியில் செய்யப்படுவதாக. அன்னன்று வேண்டிய ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கணங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.